நாம் வாசித்தோம். ஆமேன். அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது காலையில் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு 3 செய்தி கொண்டு வந்தேன். ஆண்டவர் எதை செய்தியை கொடுக்க தெரியல, நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுங்க அப்பான்னு சொல்லும் பொழுது தாவீது குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு டெடிகேட். ஆமேன். கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு என்ன பண்ணனா, பொருத்தனை பண்ணி. 132ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 132ஆம் சங்கீதம், பேசாதீங்க. 132ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்கள், வாசிங்க. கர்த்தருக்கு ஆணையிட்டு. ஆமென். யாக்கோபின் வல்லவருக்கு என்ன பண்ணனா, பொருத்தனை. ஒரு பொருத்தனை பண்ணா. என்ன தெரியுமா பொருத்தனை? ஆண்டவர் யாரை அதிகமாய் கனப்படுத்துகிறார், யாரை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் சொன்னால், அர்ப்பணிப்பாய் ஊழியம் செய்கிறவர்களை, தேவனுடைய பிள்ளைகள் யார் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு டெடிகேட்டோடு இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் கர்த்தர் ஒரு கண்ணோட்டமாகிறார். ஆமென். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, யார் ஒரு டெடிகேட்டாக இருக்காங்களோ, ஒரு அர்ப்பணிப்போடு இருக்காங்களோ, அவங்க மேலே வித்தியாசமாக தேவன் பார்க்குறார். வித்தியாசமாக கர்த்தர் கவனிக்கிறது நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே, என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிக்க மாட்டேன், என் படுக்கையாகிய கட்டிலுமே நான் ஏற மாட்டேன், என் கண்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், நித்திரையை வரவிட மாட்டேன், என் இமைக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை. எப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை பாருங்கள். நான் தூங்கவே மாட்டேன்ப்பா, என் கூடாரத்தில் நான் தங்கியிருக்க மாட்டேன், உம்முடைய ஆலயத்தை கட்டுவதை என் நோக்கம்னு சொல்லி அவன் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஒரு டெடிகேட் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு பொருத்தனை நமக்குள்ளே இருக்கும்போது தான் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு டெடிகேட் நமக்கு என்ன பண்ணோம், இருக்கணும். ஆமென். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார். ஒரு பாவமான ஒரு காரியத்தில், துன்மார்க்கமான ஒரு காரியத்தில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறாங்க, டெடிகேட்டாக இருக்கிறாங்க. சினிமா துறை எடுத்துங்க, அது என்ன தெய்வ பக்தியாகிறான், காலில் விழுறான். பரதநாட்டியம் கற்றுக்கிறது காலில் விழுறான் இல்லைங்களா. அவங்களுக்கு இது என்ன பண்ணுறாங்க, அந்த தட்சணையை கொடுத்துட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், அதுக்காக அர்ப்பணிக்கிறான். நான் ஒரு டான்ஸராக வரணும், நான் ஒரு நடிகராக வரணும், அழிந்து போகிற பாவத்துக்கு உட்படுத்துகிற இதற்காக ஒரு டெடிகேட் பண்ணுறான். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ஊழியத்தை கட்டுவதற்கு, மகாராஜாவுடைய வேலையை செய்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், டெடிகேட் பண்ணோம். ஆமென். எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால் அந்த பிள்ளையை நான் என்ன பண்ணுறேன், ஆலயத்திலேயே விட்டுருவேன். அந்த பிள்ளை பால் மறந்த பிறகு அவன் என்ன செய்கிறா, ஆலயத்தில் விட்டா. கெட்டு போயிடுச்சா பிள்ளை, கெட்டு போயிடுச்சா பிள்ளை, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சா, பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்லையா, பிள்ளை எப்படி இருக்குது, பேர் பெற்ற பிள்ளை. ஆமென். கர்த்தரிடத்திலே கொடுப்பீங்களானா அந்த பிள்ளை எப்படி இருக்கும், தான் முதல் பேசுவ மட்டும் பேர் பெற்ற பிள்ளையை வளருது. தீர்க்கதரிசிலேயே பெரிய தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் சாமுவேலை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன, அவருடைய தாயுடைய டெடிகேட், பொருத்தனை. ஆமென். அல்லேலூயா. நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும்.
உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆமென். பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளை கர்த்தருக்காக வளரணும். ஆமென். சிம்சனுடைய தாய் தகப்பன் என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளைய எப்படியா வளர்க்குறது, நான் அப்படியே தர்தலியாக போயினுக்கு சிலதெல்லாம் என்னென்னா ரோட்லேயே சுத்தம் பாருங்கள். அதற்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு டெடிக்கேட்டாக வளர்க்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பொருத்தனைக்குள்ளே வளரணும். உன் பிள்ளை என்ன செய்யணும்? சிம்சோன் என்ன சொன்னார்? சவரங்கத்தி திராட்சரசம், புளிக்கப்பட்ட திராட்சரசம் குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. ஆமென். பொருத்தனை அங்கங்கே நம்ம பிள்ளைகளை போயிட்டு பழக விடக்கூடாது, சேர்க்கக்கூடாது. உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது, உலகத்தோடு ஒண்டி போகக்கூடாது, உலகத்தாரோடு இணையக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டேய் அங்கே போகாத, ஏன் சொல்கிறோம்? இங்கே இருக்காத, இங்கே பேசாத, இங்கே பழகாத, ஏன் சொல்கிறோம்? நீ ஒரு டெடிகேட் பீப்புள். ஆமென். நீங்கள் தேவனுக்கென்று வளர்க்கப்படுகிற பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகள்லாம் தேவனுக்கென்று வளர்க்கப்படுகிற பிள்ளைகள். பிசாசுக்கு கண் எங்கே இருக்குன்னா நம்ம பிள்ளைகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைகள்லாம் பரிசுத்தமான பிள்ளைகள், பரிசுத்தத்துக்கென்று நியமிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்லாம் பரிசுத்த வித்துக்கள் சொல்லலாம். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளை கவுப்பதற்கு, நம்ம பிள்ளைகளை இழுப்பதற்கு, நம்ம பிள்ளைகளை அழிப்பதற்கு பிசாசவன் தந்திரமான சில வழிகளை கை கொண்டு கேம்ஸ் மூலமாக, சினிமா மூலமாக, பலவிதமான இச்சையின் மூலமாக நம்ம பிள்ளைகளை கவனத்தை திருப்பி பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பான். நம்ம பிள்ளைகள் நாம் தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஃபோனை அடிக்கடி நம்ம பார்க்கணும். என்ன பார்க்குறாங்கன்னு பார்க்கணும், என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும், எத்தனை மணி தான் ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்கணும், எத்தனை மணி தான் பைபிள் வாசிக்கிறாங்க பார்க்கணும். ஆமென். பைபிள் படிக்கிறான்னு கேட்கணும், பைபிளை படிக்க வைக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம கவனித்து பார்க்கும்போது தான் பிள்ளைகள் சரியாக வளருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு டெடிகேட், நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். இந்த சிம்சோனுக்குள்ளே அப்படிப்பட்ட டெடிகேட் இருந்தபடினால தான் கர்த்தர் அவனை பாதுகாத்து நடத்தி வந்தார். அவனுக்குள்ளே ஒரு பலமான அபிஷேகம் இறங்கி வருவதை பார்த்தோம். ஆமென். பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எப்போ நம்ம டெடிகேட்டாக இருக்கிறோமோ நமக்குள்ளே அபிஷேகம் வேலை செய்யும். அல்லேலூயா. ஆமென். எப்போ நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறீங்களோ அப்போவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10-18 வாசிங்க. கலாத்தியர் கலாத்தியர் 1ஆம் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று, என்னுடைய சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, ஒரு மனுஷனத்திலே கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எனக்கு வெளிப்படுத்தினது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒரு மனுஷனுக்கு நான் என்ன பண்ணல, கற்று வரவில்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்ப கால ஊழியத்திலே இதை சொல்லுகிறார். வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி
தேவனுடைய சபை நான் மிகவும் துன்பப்படுத்தி பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே ஏறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். நான் ஆரம்பத்திலே எப்படிப்பட்டவன்? பக்தி வைராக்கியம் உள்ளவன். ஆரம்பத்திலே நான் எப்படிப்பட்டவனா? பக்தி வைராக்கியம் உள்ள. கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் நான் என்ன செய்யல. நல்லா கவனிங்க, இங்கே தான் நமக்கு பாயிண்ட் இருக்குது. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் என்ன பண்ணல? சொல்லுங்களேன். மாம்சத்தோடும் நான் என்ன பண்ணல? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். நான் என்ன பண்ணல? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். மாம்சமும் ரத்தமும் எழும்புது. சிலத்தில் ஊழியத்துக்கு வந்தாக்கா மாம்சமும் ரத்தமும் எழும்புது. என்ன செய்யுது? இது அவங்க பார்த்துட்டோம், அது அவங்க பார்த்துட்டோம், இதை இவங்க பார்த்துட்டோம் சொல்லி மாம்சமும் ரத்தமும் நமக்குள்ள எழும்புது. ஆமென். நான் அதை பற்றி யோசிக்கல. என்னன்னா, நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்கிறாரு, எனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தின செய்யல. ஏன்னா இந்த மாம்சமும் ரத்தம் என்ன பண்ணால் தடை பண்ணும். அல்லேலூயா. மாம்சம் ரத்தம் என்ன பண்ணும்? தடை பண்ணும். எதை தடை பண்ணும்? நான் ஊழியம் செய்வதுக்கு தடை பண்ணும். மாம்சனா எது? சொந்தக்காரங்க, உறவினர்கள். என் சொந்தக்காரலாம் யார்? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள். ஆமென். என் சொந்த பந்தங்களுடைய ஆலோசனை கேட்டனா நான் ஊழியத்துக்கு வர முடியாது. மாம்சமும் ரத்தமும் சொன்னால் இவங்க எல்லாம் மற்றவர்களுடைய ஆலோசனையை நான் கேட்கவில்லை, நான் அர்ப்பணித்து வந்தேன்னு சொல்கிறார் பவுல். அல்லேலூயா. யாருடைய ஆலோசனை கேட்கல? மற்றவருடைய ஆலோசனை கேட்கல, தேவனுடைய ஆலோசனை. அதுதான் சொல்கிறாரு, எனக்கு யாரும் போதிக்கலை, கிறிஸ்துவே எனக்கு போதித்தார். நான் ஏற்கனவே கற்பனைகளை இந்த நியாயப்பிரமாணங்கள்லாம் கை கொண்டாள், நான் பக்தி வைராக்கியம் உள்ள ஆள். எனக்கு யாரும் போதிக்கலை, கிறிஸ்து என்னை அழைத்தார். அதற்கு நான் என்ன செய்கிறேன்? யாருடைய ஆலோசனையும் கேட்கல, நான் என்னை அர்ப்பணித்து வந்தேன். ஆமென். ஆலோசனையற்ற அர்ப்பணிப்பு தேவை. என்ன அர்ப்பணிப்பு? முதலாவது ஆலோசனை அற்ற அர்ப்பணிப்பு. இவங்க ஆலோசனை அவங்க ஆலோசனைலாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் கூப்பிட்டாரா? ஆமென். நீ போய் தனித்து என்ன பண்ணு? ஜெபம் பண்ணி, இதை நான் எடுத்து செய்ய போகிறேன், இந்த ஊழியத்தை கட்ட போகிறேன், இந்த ஊழியத்தில் கத்த நிலைநிறுத்த போகிறாரு அப்படின்னு விசுவாசத்தோடு ஊழியத்தை நீ ஆரம்பிக்கணும், ஜெபிக்கணும். ஆமென். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் நீங்கள் நிற்கணும். அதுதான் பவுல் செய்கிறாரு. அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு தேவை. மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்கணும் அவசியமே கிடையாது. தேவனுடைய ஆலோசனை இருக்குதா தான் முக்கியம். நிறைய ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் போயிட்டு ஒரு சீனியர்கிட்டே போய் யார்கிட்ட கேட்டீங்கன்னா ஊழியத்தை குறித்து, ஐயா நான் அந்தமாரி கத்த நான் கூப்பிட்றேன் சொன்னால் சொல்லுவார். போன்னு சொல்லுவாரா? போன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ போனா கட்சியில் எனக்கு ஆப்போசிட் ஆகிடுவேன். அதனால் நீ போகாத, நீ இந்த ஊழியத்தை செய், அந்த ஊழியத்தை செய், அங்கே இங்கே இருன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. அதனால் தட்டி கழிப்பாங்க. ஆமென். அதான் மாம்சம் ரத்தம் என்ன செய்ய நம்ம ஊழியத்தை. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 2004 தான் 3ஆவது ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன். எங்கள் பாஸ் என்ன பண்ணிட்டார்? என்ன தட்டி கழிச்சிட்டார். நீ ஏற்ற காலம் வர வரைக்கும் பலத்த கரத்துக்குள்ளே
அடங்கியிருந்து சொன்னால் 7 வருஷம் அடங்கியிருந்தேன். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் வந்து ஆலோசனை கேட்கும்போது பாஸ்டர்கிட்ட போய் கேட்கும்போது, பாஸ்டர் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. நான் சாலஸ்தரம் பாஸ்டர் போய் கேட்டேன். அப்போ வந்து ஒரு யூத் மீட்டிங் நடந்தது. அந்த யூத் மீட்டிங்கில் பேப்பரில் எழுதி நான் போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏற்ற காலம் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், பலத்த காலத்துக்குள்ளே பாருங்கள். நம்ம ஊழியக்காரங்களை போய் கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வா 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 என்னை கூப்பிட்டுனே இருக்கிறார் ஆண்டவர். நான் வந்து என்ன பண்ணுறேன், கூப்பிட்டு கூட சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, நான் செய்ய வரேன், அதை செய்யுங்க, நான் வரேன், இப்படி தட்டி கழிச்சுனே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு நான் சொன்னதால் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நான் கேட்குற காரியங்கள்லாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், தட்டிங்க மாம்சமும் ரத்தம் என்ன பண்ணுறேன், எனக்கு நிறைய பொறுப்புக்குது ஆண்டவரே, என் குடும்பத்தில் கவனிக்கணும். நான் தான் அப்படி கவனிக்கிற மாதிரி அது பொறுப்பு இருக்குது. நான் குடும்பத்தை பார்க்கணும், வீட்டை கவனிக்கணும். எங்கள் அப்பா சரி கிடையாது, நான் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எப்படி ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு வருது, இப்படிலாம் நான்லாம் ஜபத்தில் பேசின ஆள். நீங்களாம் எப்படி ஜபிக்குன்னு தெரியாது. என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஜபத்தில் இப்படிலாம் பேசுவேன் ஆண்டுகிட்ட. நான் பேசிட்டு போய் பாருங்கள், வீட்டில் போய் ஜபம் பண்ணிட்டு பேசிட்டு போவேன். எங்கள் பாஸ்டர் வந்து நான் என்ன பேசிட்டு போனோம் அதுக்கேற்ற கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார், பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி எத்தனை பேர் ஜபம் பண்ணிட்டு வரீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் பேசணும்னு சொல்லி வந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் பேசுவார். ஆமென். அதனால் நான் ஆலோசனை பண்ணாமல் யார்கிட்டையும் போய் நான் கேட்காம நான் என்ன பண்ணேன், வாசிங்க சிஸ்டர். அப்புறமா அடுத்தது 17 வசனம் 17 எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்கள் இடத்திலே எருசலேமுக்கு கவனிச்சீங்களா, எனக்கு முன்னே இருக்கிற அப்போஸ்தலர்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்கல. அவங்கள எங்கே இருக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க, வாசிங்க. எருசலேமுக்கு போகாமல் அவங்கள எங்கே இருக்கிறாங்க, எருசலேம்ல இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறது எருசலேம்ல, சொந்த ஜாதிகளிடத்தில் சொந்த ஜனங்களிடத்தில் ஊழியம் செய்கிறாங்க. யார் அவங்க, வாயே வரமாட்டேன், ஏன்னா படிச்சத்தனை பைபிள். புற ஜாதிகளிடத்தில் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். சொந்த ஜனங்க மத்தியில் ஊழியம் செய்ய அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே இருக்கிறார். அவர் தான் பிஷப்பு. ஆமென். அவர் தான் என்ன பண்ண, யார் எல்டர், அவர் தான் முதல் ஆமென் ஊழியக்காரர். அல்லேலூயா. இப்போ அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டேன்னா சொல்லுவார், ஊழியம் அப்படியா, ஏன்னா நாங்களாம் அனுபவிச்சுக்கிறோம். ஆமென். அல்ல நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, அவர் போய் அங்கே என்ன பண்ணல, போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். ஆமென். மறுபடியும் எங்கே வந்துட்டேன், நான் எங்கே இருந்தோம் அங்கே வந்துட்டேன். தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கி இருந்தேன். அல்லேலூயா. 3 வருஷம் எங்கே இருந்தாரா, அரபு நாளில் இருந்துருக்கிறாரு. ஆமென். உங்களை கர்த்தர் நம்ம ஊழியத்தை கொடுப்பான்னா நீங்கள் தான் என்ன பண்ணவங்கள ஒரு டெடிக்கேட்டாக நீங்கள் தான் இருக்கணும், உறுதியாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அதில் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்தானா அந்த பொறுப்பில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. என்கிட்ட சண்டே கிளாஸ் ஊழியம் ஸ்டெல்லாண்டி கொடுத்தாங்க, அதை நான் நடத்தியிருந்தேன். அந்த பொறுப்பில் கரெக்டாக நாட்டுக்காக நான் அங்கே வந்துடுவேன். 2வது வீட்டு கூட்டம், என்கிட்ட வீட்டு கூட்டம் கொடுத்தாங்க. எங்கள் ஆஃபீஸை சொல்லுவேன், 6 மணி ஆகிடுச்சுன்னா கிளம்பிடுவார் ஐயா, பேக் எடுத்துன்னுவாங்க. எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, 6 மணி ஆகக்கூடாது, உடனே கிளம்பிடுவீங்களே ஐயா, வீட்டு கூட்டம்லாம் இருக்குதுயா. இத்தனைக்கும் அவங்களாம் விசுவாசித்தான். ஆனால் என்னை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். நான் கிளம்பி வந்துடுவேன். இங்கேருந்து எங்கே தான் போவேன், 6 மணிக்கு கிளம்பி வந்துட்டு குடுவாஞ்சலிக்கு போய் நடத்துவோம் சந்தோஷபுரத்தில் வீட்டு கூட்டம். நானும் சகாயம் பாஸ்டம் போயிட்டு. ஆமென். அப்புறம் இந்த சுப்ராய நகரில் போய் நடத்துவோம். சுப்ராய நகர், அசோக் நகர், இங்கெல்லாம் போய் வீட்டு கூட்டங்கள்லாம் நாங்கள் நடத்தியிருந்தோம். ஆமென். நாங்கள் நடத்துகிற வீடுகள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சாட்சியாகிறாங்க. என்னை பார்க்கும் போதெல்லாம் சோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால தான் கர்த்தர் இன்றைக்கி ஊழியக்காரனாக கர்த்தரை நிறுத்திருக்கிறார். ஆமென்.
நம்ம செய்கிற ஊழியத்தில் ஒரு சின்ன ஊழியமாக இருந்தாலும், சண்டே கிளாஸ் ஊழியமாக இருந்தாலும், வீட்டு கூட்டமாக இருந்தாலும், ஒரு ஜபம் நடத்துகிற ஊழியமாக இருந்தாலும், ஒரு ஆராதனை நடத்தி எனக்கு என்ன பொறுப்பாங்கன்னா, நம்ம உடனே பிரசங்கம் பண்ண கொடுத்துட்டாங்க, ஆராதனை நடத்துவேன், பாட்டு நடத்துவேன், ஜபம் நடத்துவேன். அதான் வேலை எனக்கு. அதுக்கு இங்கேருந்து ஓடுவேன். ஆமென். அல்லேலூயா. முதல் பிரசங்கம் ஒரு பிரசங்கம் பண்ணலான்ட்டு ஒரு ஊர் கிராமத்துக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணலான்னு பைபிள் எடுத்துகிட்டு இப்படி தூக்கி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொன்னால் கரண்ட் கட் ஆயிடுச்சு. மொதல் பிரசங்கமே அபசூலமாக போயிடுச்சு. கர்த்தர் என் மேய்ப்பராக சொல்கிறேன். வல்தாஞ்சேரின்ற கிராமத்தில் போயிட்டு நானும் அருள் புதரம் போனோம். போய் இப்படி எடுத்து பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறேன். அவள் தான் பட்டுன்னு கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் என்னத்தான் சொல்லுது நம்ம? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எந்த ஒரு காரியத்தில் நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு நமக்குள்ளே இதை கர்த்தருக்கென்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டு பின்வாங்க கூட. ஆமென். நீங்கள் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்பீங்கன்னா சிலர் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, சிலர் கெட்ட ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும்? தீர்மானிக்கணும். ஆமென். மாம்சத்தோடு ரத்தத்தோடு தீர்மானம் பண்ணாமல் ஆவியில் தீர்மானம் பண்ணோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ தான் ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த பொறுப்பில் ஊழியத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, நிலைப்பீங்க. இல்லைன்னா தடுமாறுவீங்க. ஆமென். தடுமாற்றம் வரும் ஊழியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த ஈசாக்கு குறித்து வேதத்தில் பார்க்கும்பொழுது, ஈசாக்கு அவன் போயிட்டு என்ன பண்ணுறான்? மற்றவங்களுக்கு போய் ஆலோசனை, இது எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து துறவு, இது ஆலோசனை கேட்குறான். இங்கே துறவு தோணலாமா, இங்கே தோணலாமா? விடுவானா? தோன்றுவேன். அடுத்த இடத்துல போய் தோணா விடுவானா? தோண்டி முடிச்சிட்ட பிறகு எங்கள் தான் கேட்குறான். விட்டு போயின்னு கேட்குறான்.